மக்களே வேறு லெவல் சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்லணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே கணிச்சிருந்தோம். இந்த டாஸ்கில் வந்து கொஞ்சம் டெமான்ஸாக இருக்கிறவங்க ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஓவர் டூ பண்ணிட்டாங்க. டாஸ்க்குனா என்ன இலவுனே அவங்களுக்கு புரியாமல் தான் இவங்க ஆடின்னு இருக்காங்க அப்படின்றத நேற்றே சொன்னோம். அதற்கு ஏற்ற மாதிரியே பிக் பாஸு செம்மையான ஆப் ஒன்று சொருவி வச்சுருக்காரு. நம்ம கணித்த மாதிரியே இதில் ரோல் ரிவர்சல் நடக்க போகுது. எஸ், இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா டெமான்ஸ் எல்லாரும் ஏஞ்சல்ஸாக மாறிடுங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாரும் டெமான்ஸாக மாறிடுங்கன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு பிக் பாஸ். உண்மையிலே உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு தான் சொன்னோம். இன்றைக்கி விட்டுருக்கிற 2 ப்ரோமோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், எல்லாம் அச்சச்சோ நம்ம ஓவர் ஆட்டம் போட்டுட்டுமே இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முயற்சின்னு இருக்காங்க. அண்ட் இது தாண்டா சாக்கு, இனிமேல் தான் பேட்டா பாயிற நேரம் அப்படின்ட்டு ஏஞ்சல்ஸ் மொத்தமாக பாஞ்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் உண்மையிலே இது டிசர்வ்டுன்னு தாங்க நினைக்கிறோம். ஏன்னா நேற்று டாஸ்க் ஆடின விதமே ரொம்ப 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 தப்பாடினாங்க. ஒரு 2 பேர் மட்டும்தான் கரெக்டாக அந்த டாஸ்க் என்னன்றதை புரிஞ்சு ஆடினாங்கன்னு சொல்லணும். தீபக் ஆகட்டும், முத்துக்குமரன் ஆகட்டும், அவங்க 2 பேருக்கு தான் எப்படி இந்த டாஸ்க் ஆடணுன்றது புரிஞ்சிருக்கு. அதாவது இவங்க டெமான்ஸாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏஞ்சல்ஸை கோவப்படுத்துன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வேணும்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதால உண்மையிலேயே எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது அப்படின்றது ஒரு பிலோ த பெல்ட்டாக போகிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுதான் நேற்று இருந்தவங்க நடந்துக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, டெவில்ஸ்ன்னு சொன்னோடனே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இவங்களோட அடிமைகள் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், இவங்களுக்கு வீட்டில் வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் பிக் பாஸ் எங்களுக்கு ஒரு நாள் ரேஷன் எதாவது அனுப்பிச்சி விடுங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்க. இவங்க என்னென்னா டாஸ்க்குக்காக அத்தனை முட்டையை உடச்சி ஊற்றின்னு இருக்காங்க. கீழே கொட்டின முட்டையை எடுத்து வாயில் தர வருது. இவங்களுக்கு வந்து டெமான்ஸா இல்லை ஸ்லேவ்ஸா ஏஞ்சல்ஸா என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த கேமை போட்டு குழப்பி இருக்கிறாங்க. தீபக்கும் முத்துக்குமாரும் தான் கரெக்டாக வார்த்தையிலே பேசி அவங்களோட டெம்பரை லூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சுருக்காங்க. மற்ற எல்லாருமே இது என்ன இலவு கேம்டா அப்படின்ற அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வீட்லேயே இருக்கிற ஸ்பெஷலான கேரக்டர்னால் 2 பேர் தான். ஜாக்லின் ஒன்று, இன்னொன்று சௌந்தர்யா. 2 பேருமே வந்து டாஸ்க் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடப்பாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும் டெமான்ஸாக இருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே அப்படியே பெரிய ஏஞ்சல் மாதிரியும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கியவர்கள் மாதிரியும் பயங்கர ஏஞ்சலாக பெர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஏஞ்சல்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் ஏஞ்சல்ஸாக நடிச்சிட்டா எப்படி ஆகுறது, நாங்கள் இப்போ காமிக்கிறோம்டா நாங்கள் எவ்வளோ பெரிய டெவில் அப்படின்ட்டு மொத்தமாக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 24/7 அதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கு. ப்ரோமோவில் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தான் மக்களே. 24/7 ஸ்ட்ரீமிங்கில் லாகின் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் போயின்னு தான் சொல்லணும். பட் அது நம்மளுக்கு எரிச்சலாக தான் வருது. ஏன்னா நீங்கள் டெமான்ஸாக இருக்கும்போது டெமான்ஸாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். டாஸ்க்குக்கு நேர் எதிராக நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எரிச்சல் தான் வருது அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் உண்மையிலே சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஏதாவது கத்தி நம்ம சண்டை போட்டால் மட்டும் நம்ம கேமராவில் வந்துடுவோமோ அப்படின்ற ஐடியா வந்திருக்கு போல். சம்மந்தமே இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸை போட்டுன்னு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுருவோம் மக்களே. ஆனால் ஒரு விஷயம் பண்ணுறாங்க பாரு, ஜாக்லின் எப்போ பார்த்தாலும் அப்பா சென்டிமெண்ட் எடுத்துன்னு வரணும்னு பார்க்குறாங்க. நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்பா சென்டிமெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளோ பர்சனலான ஒரு விஷயன்ட்டு. பட் ஒரு கேம் ஷோ அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான மரியாதை அப்படின்றது இருக்கும். பட் இவங்க வந்து அதை ஓவர் டூ பண்ணுறாங்கன்னு தான் வச்சுக்க முடியுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா, இது ஒன்றும் அப்பா வீடு கிடையாது அப்படின்னு தர்ஷிகா சொன்னது. ஃபஸ்ட்டு தர்ஷிகா மேலேயே நம்மளுக்கு கோவம் இருந்தாலும் அவங்க பண்ணது கொஞ்சம் ஓவர் அப்படின்னு நம்ம நினச்சாலும், அந்த அப்பா வீடு கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து கேஷுவலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பட் அதையும் ஒரு பெரிய விஷயமாக மாற்ற பார்த்தாங்க ஜாக்லின் அவர்கள். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சித் கிட்ட நான் உன்னை அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் இப்படி பேசிட்டீங்கன்ட்டு. ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டால் நேற்று எந்த அளவுக்கு எல்லோரும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க. ஏஞ்சலாக இருக்கும்போது ஏஞ்சலாக இருக்கணும், டிமானாக இருக்கும்போது டிமானாக இருக்கணுன்றதை விட்டுட்டு, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் டெவிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த வரையறைக்குள்ளே தான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களா ஒரு வரையறை செட் பண்ணுறாங்க. நேற்று எல்லாருமே ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு திட்டின நம்மளே தான் ரஞ்சித் பண்ணுறது அந்தளவுக்கு ஒன்றும் ஓவர் டூ கிடையாது அப்படின்றதும் நம்ம சொல்கிறோம். அந்த லிமிட்டுக்குள்ளேயே ப்ளே பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான். பட் இவங்களுக்கு நிச்சயமாக அதெல்லாம் புரியாது அப்படின்றது தான். மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் டெமான்ஸாக மாறும்போது, உதாரணத்துக்கு அன்ஷிதாலாம் நான் டெமானாகவே இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நான்லாம் விளையாடவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு டைலாக்லாம் பேசினாங்க. இன்றைக்கி எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதில் முத்து ஏஞ்சலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பொதுவாகவே அவங்க வந்து பேச்சில் வந்து சமாளிக்கக்கூடியவர். ஸோ டென்ஷன் ஆகாமல்
அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஆனால் உண்மையான ஆட்டம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையிலேயே டெவில் தான்டா, என்னை எதுக்குடா ஏஞ்சலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்ன ஜெஃப்ரி இன்றைக்கி டெவில் ரோலே எடுத்துருக்கிறாரு. த கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஐ திங்க் அது சாஞ்சனாவோட பேட்சை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெஃப்ரி இன்றைக்கி வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறாருன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இன்றைக்கி ஜெஃப்ரி பண்ண போகிறது சம்பவம் தான். அதுக்காக நம்மளும் அவளோட வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் நேற்று ஒன்று சொல்லணுங்க, டெவிலாக இருந்து கூட ஜாக்லின் போட்ட பெர்ஃபார்மன்ஸில் அவங்களோட ஓட் ரேட்டிங் பயங்கரமாக தாறுமாறாக எகிரி இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான் வரப்போகுது. அந்த ஓட் ரேட்டிங்குன்றதில் வந்து நேற்று ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸில் ஓவர் டூ பண்ண எல்லாருக்கும் பயங்கரமான சரிவு வந்திருக்கு. அது இன்றைக்கி யாரெல்லாம் ஓவர் டூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரேட்டிங்ஸ் மாறும். ஆனால் இது எல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் வழக்கம் போல் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து மிச்சர் மட்டும்தான் சாப்பிட போகிறாரு அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். காரணம், சஞ்சனா வந்து ஓவராக பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவி வந்து அது 24/7 பார்த்தது வந்து 1 hour ப்ரோக்ராமில் காமிக்கவே இல்லை. விஜய் சேதுபதி என்ன சொல்லுவார், ஐயோ நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸ்னால் இதுக்காக நாங்கள் வச்சோம், நீங்கள் பண்ணது தான் தப்பு, நாங்கள் பண்ணது தான் தப்புன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் வந்து வளரிட்டு தான் போக போகிறாரு. நம்மளும் அது என்னன்னு பார்த்துட்டு வெறுப்பில் திட்டி தான் போக போகிறோம். விஜய் சேதுபதியாவது இந்த வாரமாவது சுதாரிப்பாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு நேற்று ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான் டாஸ்கில் வந்து யார் ஓவராக பண்ணாங்க, யார் கரெக்டாக பண்ணாங்க, தீபக் உண்மையிலே புரிஞ்சு ஆடினார் அப்படின்றது உங்களுக்கு தோணியிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு எபிசோடில் இன்னொரு ரிவ்யூவுடன் சந்திப்போம். நன்றி.